12th max example 4.27 solve அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். tan inverse of 2x plus tan inverse of 3x is equal to pi by 4னு இருக்குது. ஓகேவா? இந்த சைடில் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா tan inverse of a plus tan inverse of bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா tan inverse of a plus b divided by 1 minus a into bன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியதான். a இருக்கிற இடத்துல 2x இருக்குது, b இருக்கிற இடத்துல 3x இருக்குது. ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டிடியூஷன் தான் இது. அப்படியே tan inverse of 2x plus 3x divided by 1 minus 2x into 3x. ஓகேவா? which is equal to இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற pi by 4. ஓகேவா? இங்கே tan இன்வர்ஸுங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிறத இந்த ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ tan இன்வர்ஸ் ரைட் சைடுக்கு வரும்போது tanன்னு மாறிடும். ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் உள்ளார இருக்கிற டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2x + 3xங்கிறது 5x டிவைடட் பை 1 மைனஸ் இங்கே இருக்கிற 1 மைனஸ் 2x into 3xங்கும்போது 2 3s are 6 x into x x square which is equal to tan pi by 4. tan pi by 4 என்னது? tan 45 degree. tan 45 டிகிரியோட வேல்யூ என்னது? 1. ஓகேவா? அப்போ இந்த ஹோல் லெஃப்ட் ஹேண்ட் சைட் 5x டிவைடட் பை 1 மைனஸ் 6x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1. இதுலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 1 மைனஸ் 6x ஸ்கொயர்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க எல்லாத்தையும் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில். அப்போ என்ன ஆகும்? 6x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போது இது ஜஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியதான், சால்வ் பண்ண வேண்டியது தான். ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனுக்கு 2 ஆன்சர்ஸ் இருக்கும். 2 ஆன்சர்ஸையும் நம்ம இப்போ ஜஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ப்ராடக்ட் என்ன அப்படின்னா -6. ப்ராடக்ட்டுங்கிறது -6, சம் வந்து என்னது? 5. ஓகேவா? இது ரெண்டும் வர்றது எந்த டேபிளில் வரும் அப்படின்னா 6 1s are 6ங்கிறதுல தான் வரும். ஓகேவா? அப்போ ப்ராடக்ட்டில் வந்து மைனஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் இருக்கணும். அண்ட் சம் வந்து பாசிட்டிவ் ஆன்சராக இருக்கிறதுனால அப்போ கிரேட்டர் நம்பர் சைனில் பாசிட்டிவும் நெகட்டிவ் ஸ்மாலர் நம்பர் சைனில் நெகட்டிவும் போட்டுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வந்து 1 கிடையாது, 6 இருக்குது. அதனால் இங்கே கிடைச்ச ஆன்சர் ரெண்டுத்தையும் என்ன செய்யணும்? 6ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 66 அடிச்சிட்டிங்கன்னா 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு ஒரு ஆன்சர் இருக்குது. இன்னொன்று எக்ஸ் மைனஸ் 1/6ன்னு ஒரு ஆன்சர் இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போது எக்ஸோட வேல்யூ இண்டிவிஜுவலாக ஒரு டேர்மையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 ஒரு ஆன்சர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/6ன்னு ஒரு ஆன்சர். ஓகேவா? 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த 2 ஆன்சரில் எந்த ஆன்சர் கரெக்டுங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்காக தான் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6x ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6x ஸ்கொயர் லெஸ் தென் 1ங்கிற கண்டிஷனை இந்த 2 சொல்யூஷனில் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் நம்ம அந்த எக்ஸ் வேல்யூவாக சூஸ் பண்ணணும். இன்னொரு வேல்யூவை என்ன செய்யக்கூடாது? நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 இருக்குது. இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். -1 த ஹோல் ஸ்கொயருங்கிறது 1. ஸோ 1 into 6 6. 6 லெஸ் தேன் 1ன்னு இருக்குது. ஸோ 6ங்கிறது 1 விட பெரிய நம்பர். அப்போ 6 லெஸ் தேன் 1ங்கிற ஆப்ஷன் வந்து அது தப்பு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/6 இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ 6 into 1/6 into 6ன்னு இருக்கும். 6 6 கேன்சல் ஆகிடும். ஆர் 1/36ன்னு வச்சுக்கிங்க. 6 6 கேன்சல் ஆகிடும். ஸோ 1/6. 1/6 டெஃபினெட்லி என்னது? லெஸ் தென் 1. ஓகேவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1ங்கிற ஆப்ஷன் வந்து என்னது? நம்மளுக்கு இங்கே வராது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/6ங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ஓகேவா? 1/6ங்கிறது மட்டும் தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? எடுத்துக்கணும். ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 is not satisfy the or does not satisfy the condition. Does not satisfy the condition 6x square less than 1. So solution is x is equal to 1/6 தான். ஓகேவா? x is equal to 1/6 தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். ஓகேவா?